श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் ஆகியவற்றை பற்றி 2 ஸ்லோகங்களையும் பார்த்தோம். இன்னைக்கு வராகாவதாரம் ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம் இந்த ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்க வேணும். இந்த 2 அவதாரங்களுமே மிகுந்த சிறப்பு வாய்ந்தவை. ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு என்று 2 அசுரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் இருவருடைய அட்டகாசத்தை அடக்கி சாதுக்களுக்கு நன்மை செய்ய வேணுங்கிறதுக்காகவே பகவான் வராகமாகவும் நரசிம்மமாகவும் அவதரித்தார். நேற்று பார்த்த மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரமும் சரி, இப்ப நாம் அனுபவிக்க வேண்டிய வராகாவதாரம் நிருசிம்ஹாவதாரமும் சரி, நாளைக்கு முதல்ல பார்க்க வேண்டிய வாமனாவதாரமும் சரி, இவை எல்லாமே முதல் யுகமான கிருதயுகத்தில் நடந்தன. அதுக்கு பிற்பாடு பரசுராம ராமாவதாரங்கள் தான் திரேதாயுகம், பலராம கிருஷ்ணாவதாரங்கள் தான் துவாபர யுகம், கல்கி அவதாரம் கடைசியாக இந்த யுகத்தில் கலியுகத்தில் ஏற்பட போகிறது. வராகாவதாரம் ஏன் ஏற்பட்டது? பெருமானுடைய வாயிற்காப்போன்களுக்கு ஜெயன் விஜயன் என்று திருநாமம். இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சேவிக்க போகிறோம்னாலே ஜெய விஜயாள் துவாரம் என்று சொல்லுவார்கள். ஆண்டாளும் 16வது பாசுரத்தில் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் என்று பாடுகிறாள். அப்போ கோயில் காப்பான், வாசல் காப்பான், இவர்களெல்லாம் துவாரபாலகர்கள். இருவர் ஜெயன் விஜயன். ஓர் சமயத்திலே சனகன் சனத்குமாரன் முதலான 4 புதல்வர்கள் பிரம்மா தன்னுடைய மனசால இந்த 4 பேரை சிருஷ்டிக்கிறார். அவர்கள் எப்போதுமே யோகத்திலேயே ஈடுபட்டிருப்பார்கள், பகவானுடைய குணானுசந்தானத்திலேயே இருப்பார்கள். அந்த 4வரும் விஷ்ணுலோகத்தை அடைந்து உள்ளே சென்று உடனே பெருமான சேவிக்க வேணும் என்று ஆசை கொண்டார்கள். ஆனால் பெருமாள் ஓய்வெடுத்து திருக்கண் வளர்ந்தருளினார், தூங்கிக் கொண்டிருந்தார். அதனால ஜெயவிஜயர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். இப்ப உள்ள போக முடியாது, சற்று நேரம் கழித்து செல்லலாம். ஆனா சனகாதிகளுக்கு கோபம் வந்து, எங்களை போய் தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் என்று ஜெயவிஜயர்களை சபித்தார்கள். நீங்கள் பூலோகத்திலே போய் ராட்சசர்களாகவும் அசுரர்களாகவும் மும்முறை பிறந்து சாபத்தை தீர்ப்பீர்கள் என்று சாபம் கிட்டிற்று. அதனடியாக ஜெயவிஜயர்கள் பிறக்கிறார்கள். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்திரன் இன்னும் 3 யுகங்களில் 2 பேராக அண்ணன் தம்பிகளாகவே பிறந்துள்ளார்கள். அதில் கிருதயுகத்திலே ஹிரண்யாக்ஷனும் ஹிரண்யகசிபுவும், திரேதாயுகத்தில் ராவணனும் கும்பகர்ணனும், துவாபர யுகத்தில் சிசுபாலனும் தந்தவக்திரனும். கடைசி யுகமான இந்த யுகத்தை பற்றி அங்கே சொல்லலை, ஏன்னா நிறைய பேர் இருக்கான்னு விட்டுட்டார் போட்டு. ஏன்னா 2 பேராக இருந்தால் சொல்லிட்டு இருக்கலாம். இது எத்தனை நாம் கணக்கு பார்க்கறது இப்போ. அதனால போன யுகத்தோடு அது முடிஞ்சு போயிடுத்து. பகவானுடைய திருவடிகளை பற்றி கொண்டவர்கள் கதற அப்பாவா 2 பேருக்கும் பெருமாள் அனுகிரகிக்கிறார். கவலைப்பட வேண்டாம், நானே அவதரித்து என் கையாலேயே நீங்கள் மாண்டு போவீர்கள். 3வது பிறவி முடிந்தவுடன் திரும்ப பிறக்க வேண்டிய தேவை இருக்காது என்று பெருமாள் அனுகிரகிக்கிறார். அதனால தான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுனுட்டு 2 பிறக்கிறார்கள். ஹிரண்ய அக்ஷன், அக்ஷி கண்ணு, ஹிரண்யாக்ஷன் தங்கத்தை போன்ற மிளிரக்கூடிய கண் படைத்தவன் அவ்வசுரன். ஹிரண்யாக்ஷனை ஒழிப்பதற்காக வராகமாக உருவெடுத்தார். அவன் தம்பி ஹிரண்யகசிபு, அவன் பொன்பெயரோன், உடம்பே தங்கமயமா இருக்கும். அவனை அழிப்பதற்காக நரசிம்ஹாவதாரத்தை செய்தார். ஹிரண்யாக்ஷ ஹிரண்யகசிபுகளை முடிக்க வராகமாகவும் நரசிம்மமாகவும் பெருமான் அவதரித்தார். இன்னைக்கு நமக்கு அது 2ஐயும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டி உள்ளது. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், வல்லையிற்று கேழலுமாய் வாழையிற்று சீயமுமாய். வல் எயிற்று கேழல், எயிறு நீண்டிருக்கிற கோரைப்பற்கள், வல் எயிறு வலிமையான எயிறு, வலிமையான கோரைப்பற்கள். வாழ் எயிற்று சீயமுமாய், சிங்கத்துக்கு உள்ள இருக்கிற பல்
வாளைப்போல் கூர்மையாக இருக்கும். அப்ப வலிமைப்படுத்த எயிற்றோடையும் வாளை போன்ற கூர்மையான பற்களோடேயும் வராகப் பெருமானும் நரசிம்ம பெருமானும் அவதரித்தார்கள்னு ஆழ்வார் சேர்க்கிறார். இனி சரித்திரம் பார்ப்போம். வராகாவதாரம் எதற்காக ஏற்பட்டது? ஹிரண்யாக்ஷன்கிற அசுரன் பூமி பிராட்டியை ஏதோ மடித்து, ஒரு புடவை வேட்டி மடிக்கிறா போலே மடித்து அவளை கொண்டு போய் பிரளய சமுத்திரத்துக்குள்ளே ஒளித்து வைத்து விட்டான். கீழே நாம பார்க்கும்போது வேதங்கள் சமுத்திரத்தில் ஒளிக்கப்பட்டன, மீன் அவதரித்தது, தேடி கண்டுபிடித்து கொடுத்ததுன்னு பார்த்தோம். அந்த வேதங்களை கொண்டு வாழ வேண்டிய மக்கள், வேதத்தை கைவிளக்காக கொண்டு வாழ வேண்டிய மக்கள், அந்த மக்கள் வாழ்கின்ற பூமி, மக்களோட பூமாதேவியே கடலுக்குள் சிக்கிக்கொள்ள அவளை அனுகிரகிக்கிறதுக்கு தான் வராக அவதார். அப்ப கடலுக்குள் அவள் போய் சிக்கினாள். வெகு நாட்கள், நீண்ட நெடிய நாட்களுக்கு உடம்பில் தண்ணீர் பட்டு பட்டு பூமாதேவி திருமேனி முழுக்க பாசி பிடித்து போயிற்று. பெருமான் பார்த்தார், இவளை நாம் உத்தரணம் பண்ண வேணுங்கிறதுக்காக நீண்ட வராக ரூபம், மிக நெடிய பன்றி உருவத்தை ஏற்றுக்கொண்டார். அவனை குரோடமூர்த்தி என்னும், வராகமூர்த்தி என்னும், கோல வராகம் என்னும், போத்ரி என்னும் பல திருநாமங்களாலே பெரியோர்கள் அழைப்பர்கள். கேழல் என்று உண்டு, ஏனம் என்று உண்டு. இதெல்லாம் தமிழ். பன்றின்னு வரும், கேழல்னு வரும், ஏனம்னு வரும். இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள். போத்ரி, குரோட, வராக, கோல இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தைகள். ஆக பன்றியாக, சிறு பன்றியாக இல்லாமல் பெரிய பன்றி உருவத்தோடே பகவான் அவதரித்தான். அவதரித்து சமுத்திரத்துக்குள்ள புகுந்தார். ஹிரண்யாக்ஷனோடே போரிட்டார். குனிந்து தன்னுடைய நீண்ட எயிறு, இரண்டு பக்கத்தில் இருக்கிற தந்த பற்கள், அதில் பூமாதேவியை குத்தி மேலே தூக்கி சமுத்திரத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்து தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டார். அதான் பூவராக பெருமான் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனோம்னா ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் பூவராக பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். திருவிடவந்தைக்கு போனாலும் அதே சுவாமி தான், திருவலவந்தைக்கு போனாலும் அதே எம்பெருமான் தான். மடியில இருத்தின்ற உடனே பூமாதேவிக்கு நடுக்கம் மெதுவே குறைந்தது. அவள் சிக்கி தவித்ததுனால நடுங்கின்னு இருந்தா. பெருமான் ரட்சிச்சு விட்டார், அதனால நடுக்கம் தீர்ந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் பயம் பாக்கி இருந்தது. அவளை அணைத்து கொண்டு பகவான் வினவுகிறார், தேவி உம்மை ரட்சித்து விட்டோமே, இன்னும் ஏன் உம்மை நடுக்கம் தீரலே? அப்ப பிராட்டி நம் சார்பில் நம் நன்மைக்காக வராகனிடத்துல பிரார்த்திக்கிறாள். நம்மை ரட்சித்து விட்டீர், நம்மிடத்தில் இருக்கும் கோட்டானு கோட்டி குழந்தைகள் உம்மை வந்து அடைவதற்கு வழி சொல்லும். அதுன்னா கஷ்டம், என்ன ரட்சிக்கிறதுன்னு நீர் சுலபமா பண்ணிடுவீர், ஏன்னா நான் ஒருத்தி. ஆனா இவர்கள் கோட்டி கோட்டி பேர் உன்னை அடைய மாட்டாமல் தவிக்கிறார்கள், அவர்கள் உன்னை சுலபமா அடையறதுக்கு ஒரு வழி சொல்ல வேணும் என்ன பூமாதேவி பிரார்த்திக்க. அப்ப வராக புராணம்ங்கிற நீண்ட புராணத்தை பெருமாள் உபதேசிக்கிறார். அதுல ரொம்ப சுருக்கமா பார்த்தா இன்னைக்கு கிடைக்கிறது 10,000 ஸ்லோகம். அதுல இருக்கிறதுலே எது சாரம்னு பார்த்தால் அந்த சாரத்தை பூமாதேவி கேட்டுக்கொண்டு உலகத்தில் உபதேசிக்கணும், தமிழ்ல உபதேசிக்கணுங்கிறதுக்காகவே ஆண்டாளாக அவதரித்தாள். அன்று வராகப் பெருமான் பூமிக்கு என்னென்ன உபதேசித்தாரோ, இந்த காதல வாழ்ந்து இந்த காதல விட்டுடலே, அது அத்தனை முளத்தில் உள்ளத்தில் தேக்கி கொண்டு நமக்கு உபதேசிப்பதற்கு இன்னோ திருவாடி பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆடி மாசம் பூர நட்சத்திரம் பெரியாழ்வார் பட்டர்பிரான் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக ஆண்டாள் அவதரித்து 30 பாசுரங்கள் திருப்பாவை, 143 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி என்னும் 2 அற்புத அருளி செயல்கள். அதுல சொல்லியிருக்கிற ஒரு பாட்டு முக்கியம். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கிற பாபங்கள்லாம் ஒழிஞ்சு போயிடும், இனி பண்ண போற பாபங்கள்லாம் விலகி போயிடும். ஏது செய்ய வேண்டுமெனில் சுலபமா 3 காரியம் பண்ணுங்கோ. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது வாயால வராகனின் திருநாமத்தை சொல்லுங்கோள், மனத்தால் அவன் திவ்யமான வடிவத்தை நினையுங்கோள், கைகளால் அவன் திருவடிகளுக்கு மலரிட்டு அர்ச்சனை செய்யுங்கோள். இந்த 3 தான் நீங்க சுலபமா உஜ்ஜீவனம் அடைவதற்கு வழி. என்ன ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாள்? இந்த 3 கருத்துக்களைத்தான் வராக பெருமான் பூமி பிராட்டிக்கு உபதேசித்தார். ஸ்வஸ்தச்ச கீர்த்தனம்
பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம். இந்த விஷயத்தை திருமங்கையாழ்வார் எப்படி வராக பெருமானே நமக்கு சொன்னான்கிறதை திருக்குறுந்தாண்டகம்ங்கிற பிரபந்தம் 20 பாசுரங்கள் இதே கோட்டில அனுபவிச்சிருக்கோம். அதுல தெரிவிக்கிறார், கேட்கையான் உத்ததுண்டு கேழலாய் உலகங்கேண்ட பூக்கெழு வண்ணனாரை போதரக் கனவில் கண்டு வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிரத்ததன்னால் வேட்க மீதூர வாங்கி விரும்பினேற்கினியவாறே. ஒரே ஆசை வராக பெருமான் பேரிலே, வேட்கை மீதூர காதல் அதிகமாக போக அவன் அப்படியே வாங்கி வாரி சாப்பிட போறேன். எப்படி சாப்பிடுவீர்? கேட்கையான் உத்ததுண்டு. ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேழலாய் உலகங்கொண்ட பூக்கெழு வண்ணனாரை, கேழலாய் பன்றியாய் உலகங்கீண்ட இவ்வுலகத்தையே தன்னுடைய வல்ல இச்சிலே தூக்கி ரட்சித்து கொடுத்த பூக்கெழு வண்ணனாரை, புஷ்பம் எப்படி இருக்குமோ அதை போல அவ்வளவு பெரிய திருமேனியா. புஷ்பம் ரொம்ப மிருதுவா இருக்கும், வராகனை தொட்டாலும் மிருதுவா இருக்கார். இவ்வளவு மிருதுவா இருக்காரே, இவர் போய் லோகத்தை தூக்குவரா? ரொம்ப சுலபமா தூக்கி விட்டார். அப்ப மென்மைக்கு மென்மை, வலிமைக்கு வலிமை. பூக்கெழு வண்ணனாரை போதர கனவில் கண்டு. தினப்படி ராத்திரி தூங்க போறச்சே எனக்கு வராக பெருமாள் தான் சொப்னத்துல வராருங்கிறார் ஆழ்வார். நமக்கும் வரும், ஆனா வராக பெருமான் வருவாரான்னு தெரியாது. வராகம் வரும், அது வரைக்கும் தெரியுமே தவிர வராக பெருமான் வந்தாருன்னா நன்னா இருக்கும். போதர கனவில் கண்டு வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிரத்ததன்னால். மறுபடியும் அதே 3 சொற்கள் முக்கியம். வாக்கினால் பேச்சாலே, மனத்தினால் மனத்தாலே, கருமம் தன்னால் செய்கையினாலே. இதைத்தான் மனம் மொழி மெய்ன்னு 3 சொல்லுகிறோம். முக்கரணங்களினாலும் வராக பெருமானையே பற்ற வேண்டும். பற்றினேன். அது எனக்கு ஒன்றும் கஷாயம் குடிக்கிறாப்பல் இல்லை, கசப்பு மருந்தா இருக்கலே. பின்னே வாக்கினால் கருமந்தன்னால் மனத்தினால் சிரத்ததன்னால் வேட்கை மீதூர வாங்கி விழுங்கினேர் கினியவாறே. என்ன சக்கரை பொங்கல் சாப்பிட்றாப்புல இருந்தது, அப்படியே திருக்கண்ணமது பாயசம் சாப்பிட்றாப்புல இருந்தது. அவர் சரித்திரம் அவ்வளவு இனித்தது, மனத்தில் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று திருமங்கையாழ்வார் திருக்குறுந்தாண்டகத்தில் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட அவதாரம்தான் ஸ்ரீ வராக அவதாரம். வேதாந்த தேசிகனே வராகப் பெருமானுடைய சரமஸ்லோகத்தை விளக்குவதற்காக ரொம்ப ஆச்சரியமான ரகசிய சிகாமணி என்று ஒரு நூல் சாதித்துள்ளார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தன் நயாமி பரமாங்கதிம். இந்த ஸ்லோகம் பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 3 சரம ஸ்லோகங்கள் முக்கியத்துவம் பெற்றவை. முதலில் இதுதான் வராக சரம ஸ்லோகம், வராக பெருமான் அனுகிரகித்த சரம ஸ்லோகம். அடுத்து ராமச்சரவ ஸ்லோகம், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்விரதம் மம. விபீஷண சரணாகதியின் போடு ராமன் கொடுத்த அபயப்பிரதானம் இருக்கவே இருக்கு. கிருஷ்ண சரம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சரூபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. ஆக வராக பெருமான், ராமன், கண்ணன், இந்த 3 பேருடைய சரம ஸ்லோகங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதுல வராகன் சொல்றார், கடைசியிலே நீ மரணப்படுக்கையில் இருக்கேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு என்னை நினைச்சாத்தான் முக்தி உண்டுன்னு சாஸ்திரம்லாம் சொல்றது. மரணப்படுக்கையில் பெருமானை நினைத்து கொண்டே உயிர் பிரிந்தால் அப்ப கிருஷ்ண சாயுஜ்யம் பகவான் அடைஞ்சுள்ளாம் என்று பக்தி சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் பெருமான் கேட்டார், அந்த மாதிரி நினைச்சுடுவேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? அந்த சமயத்துல உனக்கு சித்தம் சுவாதீனத்தில் இருக்குமா? புத்தி வேலை செய்யுமா? வாயார என் நாமத்தை சொல்றதுக்கு வாய் கொடராம இருக்குமா? ஒரு புஷ்பத்தை எடுக்கிறதுக்கு கை தூக்கத்தான் முடியுமா? உன் நினைவிலேயே நீ இருப்பியான்னு தெரியாதே. அதற்காகத்தான் சரணாகதி சாஸ்திரத்தையே பிரச்சாரம் பண்ணினார். கடைசி நிமிஷத்துல நினைக்கணுங்கிற தேவையில்லை. இப்ப உன் உடம்பும் மனதும் தாத்துக்களும் நன்கு நிலையா இருக்குன்னு வச்சுக்கோ. 10 வயசு 20 வயசு 30 வயசு அப்ப நிலையா இருந்ததுன்னா என் திருவடிகளில் சரணாகதியை அனுஷ்டித்து விடு, செய்து காத்து கொண்டிரு. கடைசி நிமிஷத்துல உயிர் பிரியச்சே நீ என்னை நினைக்க மறந்து விட்டாலும் நான் உன்னை நினைத்து ஞாபகம் வைத்துக் கொண்டு முக்திக்கு அழைத்து செல்லுகிறேன் என்று வராக பெருமான் சொல்றார். இப்ப ஸ்லோகம் சொல்றேன், ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோ நரஹ. எந்த ஒரு ஜீவாத்மாவானவன் மனது உடல் தாத்துக்கள் ஆகியவை சமமாக இருக்கும்போது, அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். அவ்வளவு பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்ட என்னை யார் நினைக்கிறானோ, ததஸ்தம் ரியமானந்து,
அவனுடைய மரணப்படுக்கையில் அவனுக்கு மரணம் ஏற்படும் போது ததஸ்தம் ரியமானந்து காஷ்ட பாஷாண சந்நிபம் அவன் உடம்பப்ப சொன்னபடி கேட்காது, மனசால நினைக்கவே முடியாது, கட்ட போலே கல்லு போலே கிடக்கப் போகிறான். பெரியாழ்வார் சாதித்தார், வாயில் அட்டிய கஞ்சியும் கடைவாய் சோர, வாயில கொண்டு கொஞ்சம் கஞ்சி ஊத்தி பேச வைக்கலான்னு பாப்பாளாம். அப்ப இந்த இடத்துல பல்லுல பட்டுட்டு கஞ்சி வெளியில வழியறது, பேச வழி இல்லை. தொண்டக்குழியில வந்து வந்து அடைச்சுக்கிறது, வாய் திறக்க முடியல. கண்ணால பார்த்து பார்த்து யாரானு கிட்டக்க வருவாளான்னு பார்க்கலாம், தண்ணீர் தான் வழிகிறது, ஆறும் வரவில்லை. தண்ணீர் வேணுமான்னு கேட்க பார்த்தாலும் ஆள் இல்லை. அப்ப நான் ஒத்தந்தான் கூட இருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. வராக பெருமான் சொன்னது, மற்ற எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிடுவா. நீ கடன் கொடுத்தவனாக இருந்தால் வாங்கினவன் கிட்டக்கு வரமாட்டான். நீ கடன் வாங்கியவனாக இருந்தால் எல்லாரும் எப்ப கழித்து வாங்கணும்னு காத்துட்டு இருப்பா. இவ்வளவுதான் இருக்குமே தவிர உன் மகனே ஏதற்குன் அருகில் நிற்பான்ங்கிறது தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் நீ எங்க என்ன நினைக்க போற? வேண்டாம், விட்டுடு. ஸ்திதே மனசுஸ்தே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் மிரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம். அந்த சமயத்தில் நான் என்னுடைய பக்தனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுகிறேன். நயாமி பரமாங்கதி, பரமமான கதியான என் திருவடிகளையே அப்போதே அவனுக்கு அளித்து விடுகிறேன், கவலை வேண்டாம். இதைத்தான் ஆழ்வார் சாதிக்கிறார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். எப்போதோ மரணம் ஏற்பட போறது ஞாபகத்தில் வரப்போறதில்லை, இப்போதே சொல்லி வைத்தேன். அதுக்கு நம்ம உடம்பு ஒழுங்கா இருக்கிறச்சே சரணம்னு சொல்லணும் இல்லையோ? இந்த வராக பெருமான் தான் அந்த சரம ஸ்லோகத்தை நமக்குன்னு கொடுத்துட்டு போயிருக்கார். அதனாலதான் நம்மாழ்வார் திருவிருத்தம் 99வது பாசுரத்தில் தெய்வம் பற்றத்தகுந்த தெய்வம் என்னால் வராகனே என்ன அறுதியிடுகிறார். ஈனச் சொல்லாயினுமாக எருகிற வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. நான் கண்ட நல்லது வராகப் பெருமானே. யாரு சொல்லி கொடுப்பா? இப்போ நான் கண்ட நல்லது நம்மாழ்வார் தனக்கு தெரிஞ்ச மொத்தத்தையும் சீர்தூக்கி பார்த்து அவ்வளவு சின்னதா நம்ம கொடுக்குறார். இப்போ அவர் அறிந்தது எத்தனையோ, அது அத்தனை சீர்தூக்கி உங்களுக்கு இத்தனை எல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ண முடியுமான்னு புரியலே. ஆனால் நான் சுருக்கமா சொல்றேன், நான் கண்ட நல்லது வராகப் பெருமான். அவன் திருவடிகளை பற்றுங்கோள். என் வார்த்தை ஏழை சொல். ஆழ்வார் தம் வார்த்தையை சொல்லிக்கிறார். நான் ஏதோ ஏழை ஒண்ணுமில்லாதவன், கிழிச்ச துணியை கட்டிட்டு ஆழ்வார் திருநகரில் அமர்ந்திருக்கிறேன். அதனால என் வார்த்தை ஈனச் சொல்லாகவே போகட்டும். இறுதிர வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்த பிரான். ஏனத்திருவை எடுத்துக்கொண்டு கடலாலே சூழப்பட்டிருக்கிற இந்த பூமாதேவியை யார் இடர்ந்தெடுத்தானோ அவ்வெம்பெருமான் தான். ஏனத்திருவாய் இடந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும், வானத்தில் இருக்கிற மொத்த பேருக்கும், வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும், பூலோகத்தில் இருக்கிறவா ஆகாசத்தில் இருக்கிறவா எங்கு இருக்கிறவர்களுக்கும் அந்த ஒரு திருவடிதான் பற்றத்தகந்தது. மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது. அதனால நான் சொன்னத்தை நீங்க கேட்டுங்கோ என்ன ஆழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார். அதே விஷயத்தை ஸ்ரீ பராசரவற்றும் சாதிக்கிறார். மத்ஸ்யமூர்த்தியை பற்றணம்னா எப்படி முடியும்? ஸ்லோகம்லாம் நன்னா தான் இருந்தது சுவாமி. அவரே ஜலத்துக்குள்ளே இருக்கார். சம்சார கடல்ல இருக்கிற என்ன எங்க வெளியில கொண்டு வர போறார்? விட்டுட்டார். கூர்மாவதாரம் அவரையே பெரிய மலை அழுத்தின் இருக்கு, சம்சாரம் என்ன அழுத்தின் இருக்கு, அவர் எங்க வெளில கொண்டு வர போறார்? விட்டுட்டார். சரி, நரசிம்மாவதாரம் கழுத்துக்கு மேல ஒரு மாதிரி இருக்கார், கழுத்துக்கு கீழே ஒரு மாதிரி இருக்கார், நம்பராப்பல இல்லை, விட்டுட்டார். சரி, வாமனாவதாரம் கள்ளன், சிறு காலை காட்டிவிட்டு பெரிய காலால வளர்ந்துட்டார், அதனால நம்பிக்கை இல்லை. சரி, கிருஷ்ணாவதாரம் நெஜக்கள்ளன், அவரான தேவலை ஏதோ சொல்லிட்டு வளர்ந்தான்னு இருந்தார், இவர் பொய்யே உரு திருட்டே உரு, நம்பிக்கை இல்லைன்னு விட்டார். சரி, பரசுராமாவதாரம் யார் சுவாமி கிட்டக்க போறது? அவர் கோபத்தை தாண்டி போனான்னா திருவடியை பத்திரதா வேண்டாமான்னுட்டு எப்ப பார்த்தாலும் கையில கோடரியை வச்சுன்னு கோபமே பட்டுருந்தார்னா போகவே முடியாது. இப்படி ஒன்னொன்னு. ஸ்ரீ ராமச்சந்திரன் வாஸ்தவம் ஒரே ஒரு மனைவியை கை பிடிச்சிட்டு 10 மாசம் தேடின்னு இருக்கார். என்ன அவர் கூட்டினுட்டு எங்க தொலைச்சிட்டு எங்க தேடுவரோ எனக்கு தெரியாது, அவரையும் விட்டுட்டார். அப்ப வராகப் பெருமான் ஒரேதான் திருவடிகள் பற்றத்தகுந்தவை. பிரளய சமுத்திரத்தில் கிடந்த பிருத்திவி பூமாதேவியே ரட்சித்து கொடுத்தபடியால் சம்சார சாகரத்தில் ஆழ்ந்திருக்கும் நம்மையும் அவசியம் உத்தரணம் செய்வான். அவனையே பற்றுங்கோள் ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட வராக அவதாரத்தை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தம்முடைய 4வது ஸ்லோகத்தாலே நன்கு அனுபவிக்கிறார். கோபாயேத் அனிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரீகிருத பிரம்மாண்டா பிரளயோர்மி கோஷ கோபாயேத் அனிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரீகிருத பிரம்மாண்டா
பிரளயோர்மி கோஷ குருபிர் கோணாரவைர் குர்குரைஹி யத் தம்ஷ்ட்ராங்குத கோட்டி காட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதி பிரம்மஸ்தம்பம் அசௌதசௌ பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா. ஆக இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி என்ன தெரிவிக்கிறான்னு பார்ப்போம். கோபாயேத் அனிஷம் ஜெயந்தி, இந்த ஜகத்தை முழுவதும் கோபாயேத் எப்போதும் ரட்சிக்க வேண்டும். உலகங்களையெல்லாம் வராகப் பெருமாள் எப்போதும் ரட்சிக்கட்டும். அவர் எப்படி இருக்கிறார்னு சாதிக்கிறார். வராகாவதாரம் பகவதி அசௌ விஸ்வம்பரா. பகவதி, பகவான்னா பெருமை இருக்கிறவர், நிறைய கல்யாண குணங்கள் நிரம்பியவர். பகவதி அதீத கல்யாண குணங்கள் படைத்தவள். ஏற்கனவே சொன்னபடிக்கு முதல்ல ஸ்லோகத்தை எந்தெந்த சப்தத்தை எந்த வரிசையில வச்சா அர்த்தம் வருமோ அதை சொல்றேன். அதுக்கப்புறம் ஸ்லோகத்தில் இருக்கிற சப்தங்கள் வரிசையில அர்த்தம் சொல்றேன். பகவதி பெருமையுள்ளவளான, அசௌ விஸ்வம்பரா இந்த விஸ்வம்பரா இந்த பூமியானது, யத் தம்ஷ்ட்ராங்குர யத் யாருத்தனுடைய, தம்ஷ்ட்ர கோரைப்பல், அங்குர நுனி, தம்ஷ்ட்ராங்குர கோரைப்பல்லின் நுனியிலே சிங்கப்பல்லின் கோட்டி நுனி, தம்ஷ்ட்ராங்குர கோரைப்பற்களினுடைய நுனியில் முனையில், காட கடனா காட நன்கு, கடனா சேர்ந்திருத்தல். அப்ப வராக பெருமானுடைய ஒரு கோரப்பல்லின் ஒரு நுனியில் பூமாதேவியே சேர்ந்திருக்கிறாள், அதுல ஒட்டிக்கொண்டு மேலே எழும்பி இருக்கிறாள். காட கடனா சேர்க்கப்பட்டிருக்கையாலே நிஷ்கம்ப நித்யஸ்திதி, நித்யஸ்திதி ஸ்திரமான இருப்பு, நிஷ்கம்ப அசையாமல். பெருமானுடைய கோரைப்பல்லிலே பூமி பிராட்டி ஒட்டுனுட்டா அசையுமோ? நிஷ்கம்பம் நடுக்கமே கிடையாது. நித்தியஸ்திதி விலகுமோ? நகர்றதே இல்லை. அப்ப அசையாமல் அதில் ஒட்டி கொண்டிருக்கும் இருப்போடே முஸ்தாயிவ கோரைக்கிழங்கு போலே பிரம்மஸ்தம்பம் பிரம்மாவாகிற புல்லை அசௌத் உண்டு பண்ணித்தோம். அப்படின்னால் கோரைக்கிழங்கு முஸ்தான்னு சம்ஸ்கிருதத்துல பேர். இன்னைக்கும் ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனீங்கன்னா முத்தக்காசுன்னு தான் வராக பெருமானுக்கு சமர்ப்பிப்பா. வராக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது கோரக்கிழங்கு. ஒன்னொன்னு ஒத்தொத்தருக்கு சமர்ப்பிக்கிற போது, இப்போ ஸ்ரீ ஜெயந்தி வந்ததுன்னா அதுக்கு நாகப்பழம் விளாம்பழம்லாம் சமர்ப்பிக்கிறா போலே வராக பெருமாளுக்கு முத்தக்கிழங்கு, அதான் முஸ்தாங்கிற கோரைக்கிழங்கு. கோரக்கிழங்குலேருந்து வெளியில முளை வரும் இல்லையோ, அதனா ஞாபகம் வச்சுங்கோ. அதே போல பெருமானுடைய வல்ல ஈற்றில் பிராட்டி ஒட்டி கொண்டிருக்கிறாள், கோரைக்கிழங்கு போல இருக்கிறாள். அவளிடத்திலிருந்து ஒரு முளை விட்டது, அதுதான் பிரம்மா. ஏன்னா பூமியில பிரம்மா தோன்றி அவர் தொடக்கமாகத்தானே அனைவரும் மேற்கொண்டு படைக்க போகிறார்கள். அப்ப கோரைக்கிழங்குலேருந்து ஒரு புல்லு முளை விட்டு வரா போலே பூமி பிராட்டியின் இடத்திலிருந்து பிரம்மா வெளியே வந்தார். அவர் மூலம் உலகம் படைக்கப்படுறது. அப்படின்றதுனாலே வராகப் பெருமாள் ஜகத்துக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற முக்கிய கருத்தை இந்த இடத்துல வெளியிடுகிறார். முஸ்தாயிவ கோரக்கிழங்கு போலே பிரம்மஸ்தம்பம் பிரம்மாவாகிற புல்லை அசௌத் உண்டு பண்ணித்தோ. ஆக பகவதி பெருமையுள்ள, அசௌ விஸ்வம்பரா இந்த பூமியானது, யத் தம்ஷ்ட்ராங்குர யாதொரு வராகப் பெருமானுடைய கூர்மையான சிங்கப்பல்லின் கோட்டி முனையில், காட கடனா நன்கு விலகாமல் அழுத்தி சேர்க்கப்பட்டிருக்கையாலே, நிஷ்கம்ப நித்தியஸ்திதி அசையாமல் இருக்கும் ஸ்திரமான இருப்பை உடையதாகி, முஸ்தாயிவ கோரைக்கிழங்கு போலே பிரம்மஸ்தம்பம் பிரம்மாவாகிற புல்லை அசௌத் உண்டு பண்ணிற்றோ, உண்டு பண்ணினதோ சஹ அந்த பெருமமிக்க வராகம். அந்த பெருமை உள்ளதான குஹனாபோத்ரி. குஹனாபோத்ரினா வராகமா பன்றியா உருவ எடுத்துன்னு இருக்கிற பெருமாள். ஏன்னா இது ஒன்னொன்னுமே ரங்கநாத பெருமாளுடைய வேஷம்னு தானே சொல்லி வந்திருக்கார். அதனால குஹனாபோத்ரினா ரங்கநாதன் இப்ப மூணாவது வேஷம் எடுத்து போட்டுக்கிறார். வராகப் பெருமானாக ரூபம் எடுத்துக்கொண்டு பிரளயோர்மி கோஷ குருபிகி, பிரளய ஊர்மி கோஷ குரு. பிரளயம் பிரளயம் பெரிய கடல், ஊர்மி அதில் இருக்கிற அலைகள், கோஷ கடல்ல இருக்கிற அலை ஒன்னொன்னு மோதின்னு ஹோன்னு பேரிரைச்சல். பிரளயோர்மி கோஷ குருபிகி அந்த பேரிரைச்சலை கூட ஒண்ணுமில்லாத ஆக்கிற அளவுக்கு பெரிய சத்தம் இன்னொன்னு வருது. அது ஏதெனில் குர்குரைஹி வராகப் பெருமானுடைய மூக்குகளிலிருந்து வெளிக்காற்று வெளியில போறது இல்லையோ, மூச்சு இழுத்து வராகப் பெருமாள் விடுறார். அப்ப அது அப்படிங்கிற சத்தம் பண்ணுமோ இல்லையோ, அதான் குர்குரைஹி. குர்குரைஹி குருகுரு என்கிற சப்தானுகாரங்களான கோணாரவைஹி, கோணா மூக்கு,
ரவைஹி சத்தம், கோணாரவைஹி மூக்கிலிருந்து புறப்படுகிற சப்தத்தாலே, பவித்ரீகிருத பிரம்மாண்டா அந்த சத்தத்தினாலே மூ உலகம் என்ன பிரம்மாண்ட முழுக்க பவித்திரத்தன்மையை அடைந்தது, புனிதத்தன்மையை அடைந்தது, பரிசுத்தமாக செய்யப்பட்ட பேர் அண்டத்தை உடையவராகி ஜெகந்தி அப்படிப்பட்ட உலகங்களையெல்லாம் அனிஷம் எப்போதும் கோபாயேத் ரட்சிக்க வேண்டும். அப்ப பெருமாளுடைய குர்குர சப்தமே உலகங்களையெல்லாம் காக்கட்டும் என்று சாதிக்கிறார். கீழே சொல்லியிருக்கார், மீனாவதாரம் இருக்கார், அடுத்து கூர்மாவதாரம் சொன்னார். அவனுடைய நிஸ்வாசம் நீர்க்குமிழிகளைப் போல மேல போய் அது நம்மை ரட்சிக்கட்டும் என்று சொன்னார். மத்ஸ்யாவதாரத்தில் அவர் கண் பார்வப்பட்ட இடத்தெல்லாம் தாமரை பூக்கள் பூத்தனவே நம்ம ரட்சிக்கட்டும் என்று அங்க சொன்னார். அதனால இங்க வராக ரட்சிக்கட்டும் கூர்ம ரட்சிக்கட்டும்னு அவர் சொல்லலை. கூர்மாவதாரம் கீழேந்து மூச்சு காத்து விடுறது, அது நீர்க்குமிழியாருது, அது ரட்சிக்கட்டும். வராக பெருமாள் மூக்காலே குருகுருன்னு சப்தம் ஏற்படுத்துறார், அந்த சப்தமே உலகத்தை காத்து நம்மை காக்கட்டும். இனி ஸ்லோகத்தின் வரிசையில் அர்த்தம் பார்ப்போம். கோபாயேத் ரட்சிக்கட்டும், அனிஷம் ஜகந்தி அனைத்து உலகத்தையும் எப்போதும் ரட்சிக்கட்டும், குஹனா போத்ரி வராகனாக திருவுருவம் எடுத்து கொண்டிருக்கிற பெருமானாலே பவித்ரீகிருத புனிதத்தன்மை அடைவிக்கப்பட்ட சுத்தமாக்கப்பட்ட பிரம்மாண்டா பிரம்மாண்டமே பிரளயோர்மி கோஷ குருபிகி பிரளயக்கடல் அதனுடைய அலைகள் அது மோதுதலால் ஏற்பட்ட சத்தத்தை காட்டிலும் மிகுந்ததான கோணாரவைகி குர்குரைகி கோணாரவைகி மூக்கிலிருந்து ஏற்பட்ட சத்தம், குர்குரைகி குருகுரு என்கிற சப்தம், அந்த சப்தத்தோட கூடின வராக பெருமான் அத்தாலேயே நம்ம ரட்சிக்கட்டும். இனி பூமி பிராட்டி பத்தி சொல்றார். யத் தம்ஷ்ட்ராங்குர கோட்டி யத் எந்த ஒரு தம்ஷ்ட்ராங்குர சிங்கப்பல்லின் கோட்டி முனையிலே காட கடனா நன்கு சேர்ந்திருக்கிறதுனாலே நிஷ்கம்ப நித்தியஸ்திதி அசையாத நித்தியத்தன்மை பெற்றவளான பூமி பிராட்டி பிரம்மஸ்தம்பம் அசௌதசௌ பிரம்மஸ்தம்பம் பிரம்மமாகிற புல்லை அசௌத் கோரைக்கிழங்கினிடத்திலிருந்து புல் உண்டாகிறா போலே பூமியினிடத்திலிருந்து பிரம்மாவை உண்டாக்குறா போலே பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா முஸ்தாயிவ விஸ்வம்பரா விஸ்வத்தை பரிக்கிறபடியால் விஸ்வம்பரா என்று பிராட்டிக்கு திருநாமம். முஸ்தாயிவ முத்தக்கிழங்கு போலே முஸ்தாக்கிழங்கு போலே அதிலிருந்து முளை விடுகிறா போலே பூமி பிராட்டி பிரம்மாவையே படைத்திருக்கிறார். அந்த பூமியும் சரி, அதோட சேர்ந்திருக்கிற வராக பெருமானும் சரி, அவனுடைய குர்குர சப்தம் 3 லோகங்களையும் அனைத்து அண்டகட்டாகங்களையும் ரட்சிக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். மேற்கொண்டு சில பல ஸ்லோகங்கள் இதில் அவசியம் நாம அனுபவிக்கணும். கீழே கூர்மாவதாரத்தின் போது ஸ்ரீதேவி நாச்சியாரை பற்றி சொன்னார். இப்ப வராகாவதாரத்தின் போது பூதேவி நாச்சியாரை பற்றி தெரிவிக்கிறார். கூர்மாவதாரத்தில் ஸ்ரீதேவி தானே கிடைச்சாள், பார்க்கடல் கடையரைச்சே அமுதமும் வந்தது பிராட்டியும் வந்தாள்னு பார்த்த முடியும். அப்ப ஸ்ரீதேவி நாச்சியார் அடையறதுக்காக கூர்மாவதாரம், பூவாதேவி நாச்சியாரை திரும்ப பெறுவதற்காக வராகாவதாரம். ஆக மொத்தத்தில் தன் காரியம் பார்த்துப்பர், அதுதான் முக்கியம். இப்போ அது நேற்றைய அவதாரமாக இருக்கட்டும், இன்னைய அவதாரமாக இருக்கட்டும், ஆனால் பேர் மட்டும் தேவ காரியம். 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய்னு பாசமொல்லியும். 33 கோடி தேவர்களுக்கு முன்னாடி போவார், கம்பனத்தை தீர்ப்பார். ஆண்டாள் உடனே பாசுரத்தில் சொன்னா அப்படின்னு பேர் வச்சுப்பார். 33 அமரர்க்கு முன்சென்னு அமரர்க்கு முன்சென்னு பேர். அவர்கள் வேலையெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை, தாம் வேலை பார்த்துக்கிறதுக்கு தான் முக்கியம். ஆனாலே கீழே சொன்ன கூர்மாவதாரத்துக்கும் இதற்கும் வாசி அது ஸ்ரீதேவி நாச்சியாருக்காக, இது பூமாதேவி நாச்சியாருக்காக செய்யப்பட்ட அவதாரம். இனி பாகவத புராணத்திலிருந்து சில ஸ்லோகங்களை எடுத்து சொல்லி ஆழ்வார் பாசுரத்தோட சேர்த்து வராகாவதாரத்தில் என்ன இருக்குங்கிறத சொல்றேன். அப்புறம் இந்தந்த சப்தங்களுக்கு அதற்கு இருக்கிற தொடர்பு என்னன்னு பார்ப்போம். பகவான் அவதரிக்கிறார். வராகாவதாரம் 3வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்தில் உள்ளது. சவை ஸ்வயம்புவ சம்ராட் பிரிய புத்திர ஸ்வயம்புவ பிரதிலம்பிய பிரியாம் பத்னீம் கிம்சகார தத்தோமுனே. ஸ்வயம்புவனு படைக்கப்பட்டு மேற்கொண்டு உலகத்தை எல்லாம் படைக்கணும்னு பிரம்மா சொன்னாரே, அப்ப என்ன நடந்தது என்று பரீட்சித்து சுகாச்சாரியரை கேட்கிறார். பிரம்மா லோகத்தை சிட்டிக்க ஆரம்பிச்சார். முதல்ல ஸ்வயம்புவ மனுவை படைச்சார். படிச்சுட்டு நீ போய் மேற்கொண்டு எல்லாரையும் சிருஷ்டிச்சுட்டு வான்னு அனுப்பிச்சார். ஸ்வயம்புவ மனு போனார். போன வேகத்தில் திரும்பி வந்துட்டார். என்னன்னா, நான் படைக்கணும்னு போனேன், ஆனா படைக்கிற மக்கள் எல்லாரையும் வைக்கிறதுக்கு இடமே இல்லை, பூமியை காணும்னார். எங்கேன்னு பிரம்மா கேட்கிறார்.
அது கடலுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கு, முதல்ல நீர் அதை வெளியில கொண்டாரும், அப்பன்னா நான் படைச்சு படைச்சு மக்கள் எல்லாரையும் அங்க வைக்க. அப்போ பிரம்மா யோசிக்கிறார், என்ன பண்ணா வெளியில கொண்டு வரலாம். ஆதேசேகம் பகவதோ வர்த்தேயாமீவ சூதன யதோக சர்வசத்வானாம் மஹீமக்னா மகாம்பசி. பெரிய கடலுக்குள் பூமியே மறைந்து கிடக்கிறாள், வழியாது. யோசிக்கிறார் பிரம்மா. இத்தபித்யாதோ நாசா விவரசாத் சகசானக வராஹதோகோ நிரகாத் அங்குஷ்ட பரிமாணகா. அவர் நினைச்சுன்னு கழிச்சு அப்படி நெத்தியை சுருக்கினார், மூக்கு கொஞ்சம் விடைச்சார். அந்த மூக்குலேருந்து ஒரு சின்ன வராகம் வெளியில வந்து பிறந்தது. ஒரு பன்றி குட்டி பிரம்மாவனுடைய மூக்குலேருந்து வந்து அங்குஷ்ட பரிமாணகா, ஒரு கட்டவரல் அளவுக்கு தான் இந்த வராக பெருமானே பிறந்தார். வளர்றார். திருஷ்டுவா தத் சௌகரம் ரூபம் தர்க்கயாமாச சித்திரதா. இது என்ன, இந்த இவ்வளவு சின்னதா ஒரு பன்னிக்குட்டி இருக்கேன்னு முடியறதுக்குள்ள அது பிரம்மாவசரத்துக்கு வளர்ந்தது. இருக்கே இந்த மாதிரி வளர்ந்துடுத்தேன்னு நினைக்கிறதுக்குள்ள 3 பிரம்மாவசரத்துக்கு வளர்ந்தது. நினைக்க நினைக்க வளர ஆரம்பிச்சது. அஹோ பத ஆச்சரியமிதம் நாசாயாமே வினிஸ்ருதம் திருஷோங்குஷ்ட சிரோமாத்திரா க்ஷணாத்கண்ட சிலாசசா நிஷம்யதே கர்கரிதம் ஸ்வகேதக்ஷயிஷ்ணு மாயாமய சூக்கரஸ்ய. மாயையே உருவெடுத்து கொண்டிருக்கிற பன்றி. அந்த பன்றி அவதரித்து கிடு கிடு கிடுன்னு உயரமா வளர்ந்தது. எத்தனை பெருசா வளர்ந்ததுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பெருங்கழலார்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பெறழ வைத்தார். பெருங்கழல், சின்ன கேழல் அல்ல. அதுக்கு ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்லலாம். சிலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு கணகணப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்ததனை இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளியை என் கோமான் கண்டீர் என்ன ஆழ்வாருடைய போஷனம். சிலம்பினடை சிறுபரல் போல் வராகப்பெருமான் திருவடியில சிலம்பு சாத்தின்னு இருக்கார். வீரக்கடல்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, தண்டை சிலம்பு சாத்தின்னு இருக்கார். அதுக்குள்ள சின்ன சின்ன கற்கள் போடணும், அது கலகலான சத்தம் போடுறதுக்காக. அதுல எந்த கல்லு போட்டிருக்கா? ஒரு கல்லு மேரு, ஒரு கல்லு ஹிமாச்சலம், ஒரு கல்லு விந்தியம், ஒரு கல்லு இப்படின்னு ஒரு மலை ஒரு கல்லா இருக்கும்னா தண்டை எப்படி இருக்கும், கணுக்கால் எப்படி இருக்கும், முழங்கால் எப்படி இருக்கும், திருமேனி எப்படி இருக்கும். மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா, மகாவராக பெருமான் தாமரை கண்களோடையே திருவவதாரம் பண்ணினார். பரமாத்மஸ்தமைவேகா நான்யோஸ்தி ஜெகதப்பதே. ரிஷிகள் அனைவரும் உடனே ஸ்தோத்திரம் பண்றா, நீயே பரமாத்மா, நான்யோஸ்தி, உன்னை காட்டிலும் வேறுபட்ட தெய்வத்தை நாங்கள் சேவித்ததில்லை. ஜெகதப்பதே, ஜெகத்துக்கு பதியானவனே, மகாவராகமாக ஸ்புடபத்மலோச்சனாக நன்கு மலர்ந்திருக்கிற திருக்கண்களோடே பிறந்தான். பிறந்தவன் வளர்ந்தான். வளர்ந்து மெதுவே கடலுக்குள்ள இறங்குறார். உக்ஷிப்தவாலக கச்சர கடோரக சட்டாவிதுன்வன் கரரோம சத்வக்கு. உக்ஷிப்தவாலக தன்னுடைய வாலை தூக்கி கடல்ல அடிக்கிறார். கடலால கலங்கிறது. தன்னுடைய கைகளை நகர்த்தறார். மேகக்கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓடுகின்றன. குரு குரு என்கிற சப்தத்தை எழுப்புகிறார். அனைத்துலகமும் அந்த சப்தத்தாலே நிரம்பி வேத கோஷத்தாலேயே நிரம்பி போயிற்று. ஏன்னா பெருமாளுக்கு யஜ்ஞவராகங்கிற திருநாமம் உண்டு. இந்த வராக பெருமான் அவதரிச்சிருக்காரே, அவருடைய திருமேனியே தான் யஜ்ஞம். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சன்னு கண்ணன் கீதையில சொல்றார். நானே தான் அனைத்து யஜ்ஞங்களையும் நடத்தி வைக்கிறவர். செய்கின்ற கிதியெல்லாம் யானே என்னும், செய்வானின் நனகளும் யானே என்னும், செய்து முன்னிறந்தவும் யானே என்னும், செய்கை பயனுண்பேனும் யானே என்னும், செய்வார்களைச் செய்வேனும் யானே என்னும், செய்ய கமலக்கண்ண நேரக்கொலோ. நம்மாழ்வாருடைய 5ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி. கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும்ங்கிற 10 பாசுரம் அதில் சாதிக்கிறார். லோகத்துல என்னென்ன யஜ்ஞங்கள் செய்யப்பட்டாலும் செய்விப்பவன் நான், செய்யப்படும் யஜ்ஞமும் நான், செய்பவனை செய்யன்னு தூண்டினவனும் யான், செய்தவனுக்கு பலம் கொடுத்தவனும் யான். அகிலத்துக்கும் யஜ்ஞத்துக்கு காரணமா இருக்காரோ இல்லையோ. அதனால யஜ்ஞவராக பெருமான் யஜ்ஞவராக நீண்ட திருமேனியோட இருக்கிறார். யஜ்ஞம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு யூபஸ்தம்பம் நட்டு அதுல தான் எல்லாத்தையும் கட்டி வைப்பார்கள். அதுதான் பெருமானுடைய கோரை பற்கள். அதுக்கு அக்னி தேவை, அதான் அவனுடைய நீண்ட நாக்கு. அதுக்கு சிதம் தேவை, அதுதான் பெருமானுடைய திருவாய். அதுக்கு நிறைய தர்ப்பங்கள் தேவை, அதுதான் அவனுடைய ஓரொரு நீளமான முடிகள். இப்படி ஒன்னொன்னு யஜ்ஞமாகவே பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஜிதம் ஜிதம் தேஜித யஜ்ஞ பாவன த்ரீம் தனும் ஸ்வாம் பரிதுன்பதோ நமஹ யத்ரோகர்த்தேஷு நிகில்யுரத்வரா தஸ்மை நமஹ காரணசூகராயத்தே. உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிற பன்றியான தேவரீரை வணங்குகிறோம். சூக்கரம்னா பன்றி, சுகரம்னா சுலபமா பண்ணிவிடலாம்னு அர்த்தம். சூக்கரம் சுகரமா தன்னை பற்றறதுக்கு வழி சொல்லி கொடுத்து சொல்லியோ. சூக்கரம் பன்றி, சுகரம் சுலபம்.
சுலபமா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ. அதனால சூக்கரம் சொன்ன சுகரோபாயம் அப்படின்னு பெரியோர்கள் சாதிக்கிறார். சூக்கரமான பெருமான் சுகரமா சுலபமா பண்றதுக்குன்னு உபாயம் செய்து கொடுத்தார். ஆழ்வார் தன் பாசுரத்திலே பல படிகளாலும் பெருமானை கொண்டாடுறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே. திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். ஏனமாய் நிலங்கீண்டாய் நடந்த கால்கள் நொண்டவோ நடுங்க ஞானமேனமாய் இடந்தமை குலுங்கவோ இவ்வளவு பெரிய பூமி பிராட்டியை உன்னுடைய எயிற்றில தூக்கி ரட்சித்தாயே, அந்த ஆயாசம் தீரத்தான் திருக்குடந்த கும்பகோணத்துல சயனிச்சுனுட்டியா? நான் எழுந்துருன்னு சொல்றேன், நீ எழுந்திருக்க மாட்டேங்கிறியே, படுத்துட்டே இருக்கியே, இப்படி அப்படி திரும்புறதில்லையே. கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசைய, உன் உடம்பு அசையாம படுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. வராக அவதாரம் பண்ணி பூமி பிராட்டிய தூக்கி நிற்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே. திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். ஏனமாய் நிலங்கீண்டாய் நடந்த கால்கள் நொண்டவோ நடுங்க ஞானமேனமாய் இடந்தமை குலுங்கவோ இவ்வளவு பெரிய பூமி பிராட்டியை உன்னுடைய எயிற்றில தூக்கி ரட்சித்தாயே, அந்த ஆயாசம் தீரத்தான் திருக்குடந்த கும்பகோணத்துல சயனிச்சுனுட்டியா? நான் எழுந்துருன்னு சொல்றேன், நீ எழுந்திருக்க மாட்டேங்கிறியே, படுத்துட்டே இருக்கியே, இப்படி அப்படி திரும்புறதில்லையே. கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசைய, உன் உடம்பு அசையாம படுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. வராக அவதாரம் பண்ணி பூமி பிராட்டிய தூக்கி நிறுத்தினி இல்லையோ, எவ்வளவு ஆயாசம் இருந்திருக்கும். அதுக்கு தான் சயனத்தினுட்டியா நம்மாழ்வார் வானமாமல பெருமானிடத்துல சரணாகதி நுட்டித்தார். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்னும் என்னை ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடனே தேனமாம் பொழில்சூழ் சிரீவரமங்கலனார். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா, வராகப் பெருமானாக திருவதாரம் பண்ணி நிலத்தை கீண்டெடுத்தாய் என் அப்பனே கண்ணான்னு பாடினார். நான் நிலையேழ் மண்ணுன் தானத்தவே பின்னு நான் நிலையேழ் மலதானத்தவே பின்னு நான் நிலையேழ் கடல் தானத்தவே அப்பன் ஊன்னி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. ஏழாம்பத்தில் ஆழியழச் சங்குமிழங்கிற பதிகத்திலே இது ஒரு பாசுரம். நான் நிலையேழ் மண்ணுன் தானத்தவே. பெருமான் கடல்ல இறங்கி விட்டார். பார்க்கிறார் பூமி பிராட்டி திருமேனி முழுக்க பாசி பிடிச்சு போயிருக்கு. ஓ, ரொம்ப நாளா இவ உள்ள இருந்துட்டா போல் இருக்கு, அதனாலதான் ஜலத்திலேயே இருந்தா பாசி பிடிக்குமோ இல்லையோ. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. பாசி தூர்த்து கிடந்த பார்மகள், பாசி பிடிச்சு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய பூமி பிராட்டி. பண்டொரு நாள் மாசு உடம்பின் நீர் வாரா, பன்றியா பகவான் அவதரித்தார். எப்படி தன்னை பன்றியாவே ஆக்கினுட்டார் தெரியுமா? அழுக்கு ஜலம் பன்றி உடம்புலேருந்து சொட்டுறதான். அது இந்த லோகத்து பண்ண இடத்துல பார்த்துருக்கோம். அழுக்கு ஜலத்திலே இருக்கும், அழுக்கு ஜலம் சொட்டும். ஆனா பெருமானுடைய திருமேனிலேருந்து அழுக்கு ஜலம் சொட்டுறதான். மற்ற பன்றிகள் வந்து முகர்ந்து பார்த்துட்டு நம்ம ஜாதி பன்றிதான் மேல விழுந்து விளையாடுறதான். பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றி. இந்த பன்றிக்கு மானமே கிடையாதா? கொஞ்சம் அவமானம் ஏதானு படாதான்றா. ரெண்டு மகாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா. உபமானமிலா பன்றி, அபிமானமிலா பன்றி. இந்த பன்றியை போல மற்றொரு பன்றி இல்லை, உபமானம் இல்லை, மானமிலா பன்றி. தாம் பன்றி தான் சர்வேஸ்வரன்கிற அபிமானம் இந்த பன்றிக்கு கிடையாது. அபிமானமிலா பன்றி. மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார். பெருமாள் எதுக்கு இந்த மாதிரி அழுக்கு ஜலத்தோட வரார்? நன்னா எப்பவும் வரா மாதிரி பட்டு பீதாம்பரம்லாம் சாத்தி கொண்டு மாலையெல்லாம் அணிஞ்சுண்டு எல்லா ஆபரணங்களையும் எடுத்து சாத்தின்னு வரக்கூடாதோ? வரலாம். அந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மார்த்தம் சொல்றார். மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவன் மட்டும் நன்னா சாப்பிட்டு அலங்காரம் பண்ணிக்கப்படாதான். பண்ணிக்கப்படாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா அதன்படி இருந்தா தான் இல்லறம் தழைக்கும். அப்படி இல்லை அவ படுத்துட்டே இருக்கா, இவர் பளபளான்னு எங்கேன்னு போயிட்டே இருந்தார்னா அது பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. அதனால பெருமாள் பார்த்தார், பூமி பிராட்டி வெளியில வந்தா தான் நாம அலங்காரம் பண்ணிக்கிறது. அது வரைக்கும் நம்ம உடம்புலே அந்த அழுக்கு ஜலம் சொட்டும். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா. அவ்வுடம்புக்கு மாசு எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை. ஆனா ஆண்டாள் தெரிவிக்கிறார், ஓ நம்ம பூமி பிராட்டிக்கு வருத்தமாச்சேன்னு தான் வருத்தப்படுகிறான். இறங்கினான், நீண்டு நெடி பார்க்கிறான். இவ்வளவு தூக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துக்கலாம், எத்தனை பெரிய உருவம் எடுத்துட்டா சுலபமா தூக்கலாமோ அத்தனை பெருசு எடுத்துக்கணும். இந்த வஸ்து இப்படி தூக்குறேன், சின்னதா இருக்கு தூக்கி விடுறேன். இப்ப இதையே தூக்குன்னா இப்படியே உட்காந்து சுலபமா தூக்கிட முடியாது. இதே தூக்குன்னு சொன்னா அப்பனா அவ்வளவு ஒசரமானா இதே மாதிரி சுலபமா தூக்குவேணும் இல்லையோ. எத்தனைக்கு எத்தனை ஒசரமாய்க்கிறோமோ அத்தனைக்கு எத்தனை பெரிய பண்டத்தை சுலபமா தூக்கலாம். இது வழி. பெருமாள் பூமி பிராட்டிய சுலபமா தூக்கணும்னு பார்த்தார். என் கஷ்டப்பட்டு தூக்கினா என்ன?
கட்டப்பட்டு தூக்கினா எடுக்கிற பொருள் நடுங்கும். நம்ம கை நடுங்குமோ இல்லையோ, ரொம்ப பெரிய பொருளை தூக்கினா நடுங்கிற கையோடு எடுத்தா அந்த பொருளும் நடுங்குமோ இல்லையோ, பூமி பிராட்டி நடுங்கிறதுல துளி கூட பெருமாளுக்கு எண்ணம் இல்லையா. அவள் அப்படியே அலுங்காம நலுங்காம மேல தூக்கி விடணும்னா, அப்படி அவனுடைய தர்மபத்னியான பூமாதேவியினிடத்துல ஆசை பெருமானுக்கு. அதனால அவ துளி கூட அலந்து போயிடக்கூடாது, கஷ்டப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நிலை 7 மண்ணுன்னு தானத்தவே, பூமியில இருக்கிற மண்ணு அசையாத தூக்கணும்னு பார்த்தான். யோசித்தார், மண்ணு எப்படியுமே அசையாது. நான் நிலை 7 மலதானத்தவே, அங்க இருக்கிற மலைகள் அசையக்கூடாதுன்னா எப்படியுமே அச்சலம்னு மலைக்கு பேர், அது அசையவே அசையாது. கடைசியா யோசிச்சார், நான் தூக்கறச்சே இதுல இருக்கிற தண்ணீர், கடல்ல இருக்கிற ஜலம் ஒரு சொட்டு அசையக்கூடாது அப்படின்னு பிரதிஜை பண்ணி தூக்கிட்டாராம் பெருமாள். நான் நிலை 7 மண்ணின் தானத்தவே, பின்னின் நான் நிலை 7 மலதானத்தவே, பின்னின் நான் நிலை 7 கடல் தானத்தவே, அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாடே. ஊன்றி இடந்தார், தன்னுடைய கோரைப்பற்கள்ல ஒட்டினுட்டார். பெரிய பூமி பிராட்டியை தூக்குறதுக்கு தான் பெரியவர்னா அப்படி அவ்வளவு பெருசு தூக்கி வச்சுருக்கணும் இல்லையோ. கடைசியில் அந்த கோரப்பள்ளனுடைய நுனியில் ஒட்டின் இருக்காப்பல அவ்வளவு சின்னவளா போயிட்டா பூமாதேவி. அப்ப அவ்வளவு பெருசு வளர்ந்துருக்க வேண்டாம் போட்டிருக்கேன். இதை விட கொஞ்சம் சின்னதா வளர்ந்து நான் 2 கையாலையும் பெருசா தூக்கி கூடாதான்னா, அடியார்களை ரட்சிக்கிறதுல பெருமாளுக்கு இருக்கிற ஆசை 1 மடங்கு செய்யணும்னா 10 மடங்கு தயார் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இவ்வளவு வேண்டாமோ அப்படின்னு அப்பதான் யோசிச்சுப்பார். ஒருத்தர விருந்துக்கு நாம கூப்பிடுறோம், 4 பேர் வரேன்னு சொல்லியிருக்கா, 40 பேருக்கு தளிய பண்ணி வைக்கணும், 40 வகைகள் பண்ணி வைக்கணும். ஆனா இப்ப நாம் அது பண்றதில்லை. 4 பேர் வரீங்கன்னா எத்தனை பேர் பெரியவா சின்னவானுவோம்? 2 பேர் 2 பேர், ஆணெத்தனை பெண்ணெத்தனை 2 பேர் 2 பேர். இந்த சின்னவாள்லாம் குழந்தைகளே வா, இல்லை 10 வயசா 15 வயசா, சரி 8 வயசு ஒன்று 12 வயசு ஒன்று. அவர்கள்லாம் என்ன சாப்பிடுவா என்ன சாப்பிட மாட்டா, ஒத்தொத்தரும் காலாளாக்கு சாப்பிடுவாளா அரையாளாக்கு சாப்பிடுவாளா? ஒன்றும் இல்லை, நான் கையில் அந்த யந்திரம் வச்சுருக்கேன், அதால பெருக்கி பெருக்கி எத்தனை ஆளாக்கு அரிசி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் கேட்டுருக்கேன். அடியன் வரலேன்னு அவர் வச்சிருவார். இத்தனை தூரம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நான் வரவே இல்லை உங்க வீட்டுக்குன்னு கீழே வச்சிருவா. அப்படியா? கூப்பிட்டோம்னா நல்லா தாராளமா பண்ணி வச்சாத்தான் அவர்களுக்கு கொடுக்க முடியும், வீணாக்கிறதுக்காக அல்ல. இன்னும் 4 பேரை கூப்பிட்டு போடலாம் இல்லையோ. பகவான் எப்பவும் நம்மளை ரட்சிக்கணும்னால் தேவையானதை விட பன்மடங்கு வளர்ந்து விடுகிறார். இப்ப நாளைக்கு திருவிக்கிரமாவதாரம் பார்க்க போறோம். 3 லோகத்தை தான் அவர் அளந்திருக்கணும், ஆனா 7 லோகத்தை அளந்தார். வாமனாவதாரத்திலே மகாபலி பறித்து கொண்டு போனது 3 லோகங்களை, ஆனால் அளந்து கொடுத்தது 7 லோகங்களை. அது அவர் உள்ளத்தில் இருக்கிற ஆசை. நமக்காக 1 மடங்கு செய்யணும்னா உன் அடியார்க்கு என் செய்வனே இருத்தினின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். உன்னுடைய அடியார்களுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கே. ஆகவே அடியார்களே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆழ்வாருடைய உபதேசம், எப்ப உங்களுக்குன்னே அவன் இருந்துட்டானோ அப்ப அவனுக்குன்னே தானே நீங்க இருக்கணும். அத்தையாவது நான் புரிந்து கொள்ள வேண்டும். வராகன் அவதரித்து உள்ளே புகுந்து நீண்ட மலனுக்கிறாப்புல இருக்கான். நீலவர 2 பிறகவ்வி நிமிர்ந்ததப்ப கோல வராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனே, உன்னை பெற்றவன் இனி விட்டுட்டு போகவே மாட்டேன். நம்மாழ்வாருடைய கடைசி பதிகம், திருவாய்மொழியே முடிய போறது. அந்த சமயத்தில் இந்த பாசுரம், நீலவர 2 பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்னாய். ஒரு பெரிய நீலமலை நெடுன்னு திண்ணுன்னு நிற்கிறது நீலமலை. அந்த மலை யோசிச்சுது, நமக்கு கொஞ்சம் அழகு கூட்டணும்னா தம் பக்கத்தில் ஆகாசத்தில் போயின்னு இருக்கிற சந்திர கலையை உடைச்சிருந்தது. சந்திரன் இப்படி இருந்திருக்காராம், அந்த சந்திர கலையை உடைச்சிருந்தது. சந்திரன்ட்டே எனக்கு இன்னொரு சந்திரன் வேணும்னு கேட்டு, எல்லாம் இல்லை லோகத்தில் நான் ஒருத்தந்தான் உண்டு அப்படின்னு சந்திரன் சொன்னார். அதையே பிரதி எடுத்துடுத்து. இப்போ எல்லாம் அது ஒன்று பண்ணிடுறோம் இல்லையோ. ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது ஒரு யந்திரத்தில் கொடுத்தா அது ஒரு பிரதி கிடைச்சுடுறது, 100 பிரதி கிடைக்க போகிறது. சந்திரனையே 2 பிரதி ஆக்கி கொடுத்து மேருமலை 2 சந்திரர்கள் எடுத்து தன்னுடைய வாய்கிட்ட இப்படி ஒட்ட வச்சுனுட்டா எப்படி இருக்குமோ வராக பெருமான் அப்படித்தான் இருக்காருனார். நீல மேரு பர்வத்தத்தை போல வராகனுடைய திருமேனி, அதனுடைய 2 எயிற்று பற்கள் சந்திர கலையை போல உள்ளன. அந்த சந்திரனுடைய பின்பக்கத்தில் ஒரு சின்ன கருப்பு ஒட்டின்னு பார்த்துருக்கீங்களா? இங்கேன்னு பார்த்தாலே தெரியும். ராத்திரி வேளையில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு கீழே ஒரு கருப்பு பொட்டு தெரியுறது இல்லையோ, அந்த பொட்டு ஒட்டின்னு இருக்காப்புல பூமி பிராட்டி ஒட்டின்னு இருக்கலாம். கடைசியில் இவளை எவ்வளவு சின்ன இடத்துல போய் தரிச்சு விட்டார்னார். நீலவர 2 பிறகவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய். இந்த வராகன் திருவடிகளை பற்றினால் பூமி உத்தரணம் செய்தா போலே நம்மையும் உத்தரணம் செய்கிறான். பூமி பிராட்டி நடத்தே ஸ்ரீதேவி நடத்தல வச்சிருக்கிற அன்பை விட பன்மடங்கு காதல் பெருமானுக்கு. கிடந்திருந்து நின்னளந்து கேழலாய் கீழ்ப்பு கிடந்திடும் தன்னில் கறக்கும் உமிழும் தடம்பெருந்தோல் ஆரத்தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர்காண்பாரேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு பெருமை உண்டு. திருமார்பல இந்த இடத்தை கொடுத்துட்டு பெசாம சௌக்கியமா இருந்துட்டார், அவ்வளவுதான். ஆனா பூமி பிராட்டி நடத்தல அப்படியா?
கிடந்த திருக்கோலம் அவள் பேரிலே, நின்ன திருக்கோலம் அவளிடத்தே, அமர்ந்த திருக்கோலம் அவளிடத்தே, அளப்பது அவளை, உண்பது அவளை, உமிழ்வது அவளை, இடர்ந்தெடுப்பது அவளை, படைப்பது அவளை, சேர்த்து கொள்வது அவளை, தழுவுவது அவளை. இது ஒண்ணுமே ஸ்ரீதேவி இடத்துல பண்றது இல்லையோ, எல்லாம் பூமி பிராட்டி இடத்துல தான் பகவான் பண்றார். இதை விராதன் ராமனை பார்த்து நன்னா கோள் சொல்லிட்டு போட்டான். விராதனை ராமன் முடிச்சுட்டார். அவன் புறப்பட்டு சாப விமோசனம் ஆகி போறான். சித்திரகூடத்திலேருந்து தெற்கு நோக்கி வந்தார். அப்போது விராத குண்டம் வரும். விராதன் சீத்தையை தூக்கிட்டு போனா, கைகால்களை வெட்டி ராமன் மீட்டுன்னு வந்தார். அவனுக்கு சாப விமோசனம் முடிஞ்சு புறப்பட்டு போறான். கம்பர் சொன்னார், ராமனை குறித்து விராதன் ஸ்தோத்திரம் பண்றான். அதுல ஒரு பாட்டுல சொல்றான், அறவாகி சுமத்தியால் ஐயனையிற்றின் ஏந்துதியால் ஓர்வாயின் விழுங்குதியால் ஈரடியால் ஒளித்தியால் இது வரிந்தால் சீராதோ மலர் மார்பில் வைகுவாள். உனக்கு கோபமே வர்றது இல்லையா ராமா? ஸ்ரீதேவிக்கும் பூதேக்கு சண்டை வராம எப்படி நீ பாத்துக்கிற? ராமன் கேட்டார், நீ ஏதோ அவதாரத்தை நினைச்சிருந்து ஏதோ அவதாரத்துல பேசின்னு இருக்கே. இப்போ இது ராம அவதாரம், ஏகபத்னி விரதன். நீ என்னமோ ஸ்ரீதேவிங்கிறே பூதேவிங்கிறே, என்ன பேச வந்த இப்போ என்ன பெருமாள் கேட்கிறார். இல்ல இல்ல, ஒருத்திய மட்டும் உன்னுடைய வாய்க்குள்ள வச்சு ஒழிச்சுக்கிறே, அவளையே உமிழரே, அவளே வராக அவதாரம் பண்ணி இடர்ந்தெடுக்கிறே, திரிவிக்ரமாவதாரம் பண்ணி அளந்து கொள்ளுகிறாய். உன்னுடைய ஆதிசேஷனுடைய தலையில வச்சு பாத்தாளத்துக்கு கீழே இந்த பூமியை தாங்கிறதே ஆதிசேஷன்தான். அறவாகி சுமத்தியால் ஐயின் எயிற்றின் ஏந்திதியால் ஓர் வாயில் விழுங்குதியால் ஈர் அடியால் ஒளித்தியால் இது இத்தனையும் பண்ணா அந்த ஸ்ரீதேவி பார்த்து கோவிச்சுக்கிறதே இல்லை. அது என்ன அவ்வளவு பாரபட்சம் பூமாதேவியினிடத்திலே அவர் கேட்கறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராமன் பிடிக்கிறதுக்குள்ள அவன் புறப்பட்டு போயிட்டான் வானுலகத்துக்கு. இந்த கேள்வி கேட்டதோடு இன்னைக்கும் கம்பர் நடிச்சுட்டார். அத்தனை காதல் பூமாதேவியினிடத்தே. அவளே ஆண்டாளாக பிறந்திருந்தாள். அப்ப ஆழ்வார்கள் அனைவரை காட்டிலும் பெருமானிடத்துல யாரிடத்துல பெருமை இருக்கும்? அவ்வாண்டாள் இடத்துல தானே. அதனாலதான் இந்த 30 பாசுரங்களுக்கு இத்தனை ஏற்றம். பூஸ்துதி தேசிகன் எழுதினதும், கோதாஸ்துதி அவர் எழுதி வைத்ததும், இத்தனை எதுக்கு பெருமை சேர்க்க? அவள் அன்னைக்கு ஒரு நாள் கேட்டுனுட்டா புறப்பட்டு போயிட்டா. ஆனா இன்னைக்கு பூமி பிராட்டி கேட்டது நமக்கு கிடைக்கணும்னு ஆண்டாள் அவதரித்திருந்தாள் தானே. அதனால ஆண்டாள் அவதாரத்துக்கு பூமாதேவியே அவளே பிறந்தாள். வராக அவதாரமே அதற்கு சிறப்பு கொண்டதுண்டு. ஆக கோலவராகம் நான் நிலையேழ் மண்ணும் தானத்தவை. ஆழ்வாரே ஒரு பாசுரத்துல சொல்றார், பொழிலேழும் ஏனமொன்னாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் உன பாதம் சேர்ந்தேனே. ஏனமொன்றாய் வராகப் பெருமானாக அவதரித்து கோட்டின் நுனியில் வைத்தாய், உன்னுடைய நீண்ட கோடு அதனுடைய நுனியில வைத்தாய். இங்கே ஸ்லோகத்தில் என்ன இருக்கு? யத் தம்ஷ்டாங்குர கோட்டி காட கடனா என்ன சம்ஸ்கிருதத்தில் இருக்கா? அது ஆழ்வாருடைய பாசுரம். நுனியார் கோட்டில் வைத்தாய் உன பாதம் சேர்ந்தேனே. உன்னுடைய கோடு நீண்டிருக்கிற பற்பற்கள் கோட்டில் நுனியின் வைத்தாய். அந்த கோட்டில் உன்னுடைய நுடியில போய் பெரிய பிராட்டியா பூமி பிராட்டி ஒட்டி கொண்டாள். பாரார் அளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் வளமுறுப்பில் ஏறார் கோல உருவத்தேனமாய் எடுத்த ஆற்றல் அம்மானே. பாரார் அளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம், பூமி முழுக்க முதுமுன்னீர் பிரளய சமுத்திரம் மூழ்கிவிட்ட காலம். அப்போது வளமரப்பின் ஏறார் உருவில் ஏனமாய் உருவெடுத்து கொண்டான். வெளுத்த ஸ்வேதவராகம்னு சொல்றோம் இல்லையோ, நாம சங்கல்பம் பண்ணிச்சே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வதவன்வந்தரே கரியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரத எல்லாம் எங்கேயோ கேட்டாப்புல இருக்கும். அப்பப்போ நாம சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்காக சொல்றது ஸ்வேதவராகம். இந்த கல்பம் ஸ்வேதவராக கல்பம். இந்த கல்பத்தினுடைய முதல் யுகத்திலே கிருதயுகத்திலே தான் வெள்ளைப்பன்றி உருவத்துல பெருமாள் திருவவதாரம் பண்ணினார். அதனால திருவெள்ளரைன்னா வெள்ளைப்பன்றிக்குன்னே அந்த திவதேசத்து அவதாரம். அதனால திருவள்ளரைக்கு ஸ்வேதகிரி என்கிற பேர் உண்டு. சிபி சக்கரவர்த்தி அங்க தண்டு இறங்கியிருக்கிறச்சே வராகமா போக்கு காட்டி தான் புண்டரீகாட்ச பெருமாள் இன்னைக்கு சேவையே சாதிக்கிறார். அதனால அதையும் ஞாபகத்திலே கொள்ள 11ஆம் பத்து 4ஆம் திருமொழியில திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். தீதரு திங்கள் பொங்கு சுடரும்பரும்பர் உலகேடு மேழு முரடே மாதிரமண் சுமந்து வடகுந்து நின்ற மலையாறு மேழு கடலும் பாதமரி சூழ் குழம்பினக மண்டலத்தின் ஒருபால் ஒடுங்க வளர்ச்சேர் ஆதிமுனேனமாகி அரணான மூர்த்தி அது நம்மை ஆளும் அரசே. அரணான மூர்த்தி வராகப் பெருமான் நம்மை ஆளும் அரசு. அனைத்தையும் 7 கடல்கள் 7 மலைகள் எல்லாத்தையும் சேர்த்து தன்னுடைய எயிற்சடை கொண்டான் அல்லவா. என்ன அந்த வராகப் பெருமான் வைபவத்தை பலகாலம் ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். அதே விஷயத்தை தான் ஓரொரு பாசுரத்தையும் தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டு ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தற்போது சாதிக்கிறார். மேற்கொண்ட அர்த்தம் பார்ப்போம். அனேன கோணாரவசிய ஜகத்பீதி கரத்வமுக்தம். பெருமானுடைய குருங்கிற சப்தம் வருதோ இல்லையோ, அது லோகத்தை ஒரு பக்கம் பயப்படுத்துறது, இன்னொரு பக்கம் அதுதான் உலகம் முழுக்க பரவி வேத கோஷத்தை போலே எல்லாவற்றையும் புனிதத்தன்மை அடைவிக்கிறது. பவித்திர கிருதா பவித்ரீகிருதா
பகவான் அவதரித்தார். யத் தம்ஷ்ட்ராங்குர, பெருமாளுடைய திருமேனி, அதுல இருக்கிற பல்லு, அந்த பல்லு முனையில ஒட்டின்னு இருக்கிற பூமி. அப்ப அந்த பூமி பல்லோட சேர்ந்து ஒட்டின்னு இருக்காள்னால் இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் இருக்கும் ஷரீராத்ம பாவத்தை குறிக்கும். பரமாத்மா ஆத்மா, அவனுக்கு ஜகத் சர்வம் ஷரீரந்தே. சாஸ்திரமே சொல்றது, நாம் இது சர்வங்கல் விதம் பிரம்ம தத் ஜலானிதி சாந்த உபாசீத. யார் நம்ம எல்லாருக்கும் அந்தராத்மாவோ அவனையே உபாசிப்பாய், யார் ஜெகத் காரணமோ அவனை உபாசிப்பாய்னு சாஸ்திரம் உபனிஷத்துக்கள் ஓதுகின்றன. அப்ப பெருமாள் ஆத்மா, அவருக்கு நாம் அத்தனை பேரும் சரீரம். எப்படி நம்ம ஆத்மா இந்த சரீரமோ அதை போல நாம் அனைவருமே பகவானுக்கு சரீரம். அவர் தான் அந்தராத்மா. இது எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்? அதோ பூமியே அவர் சரீரத்துல ஒரு பகுதியா ஒட்டின்னு இருக்கொல்லையோ. அதனாலதான் சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மம்னு சொல்லுவார்கள். சித்து அச்சித்து. சித்து ஞானமுடைய ஜீவாத்மாக்கள், அச்சித்து ஞானமற்றவையான ஜடப்பொருள்கள். சேத்தனா சேத்தனாத்மகமான பிரம்மம் பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை தன்னிடத்திலே கொண்டிருக்கிற பிரம்மம். ஆழ்வார் பாசுரத்தின்படி ஸ்லோகத்தை பாக விஷ்ணு புராணத்திலேன்னு உதாகரிக்கிறார். ஏவம் சம்ஸ்தூயமானஸ்து பிருத்திவ்யா பிருத்திவீதரः சாமஸ்வரத்வனி ஸ்ரீமான் ஜகர்ஜ பரிகுர்குரம் ததசமுக்ஷிப்ய தராம் ஸ்வதம்ஷ்ட்ரியா மகாவராஹ ஸ்புடபத்பலோச்சனா ரசாதலாதுத்பலபத்திர சந்நிபः ஸ்வயமுத்திதோ நீல இவாச்சலோ மகான். ஒரு நீல மலையப்போல பெருமாள் நிற்கிறார். விஷ்ணு புராணத்தில் பராசர சொல்றார், சாமஸ்வரத்வனி ஸ்ரீமான் ஜகர்ஜ பரிகுர்குரம். ஸ்ரீமான் பூமி பிராட்டிய தன்னிடத்துல கொண்டிருக்கிற பெருமான் ஜகர்ஜ கர்ஜித்தார், பரிகுர்குரம் குர்குரு குருகுரு என்று கர்ஜித்தார். அது எப்படி இருந்தது? சாமஸ்வரத்வனி, சாமவேதத்தினுடைய ஸ்வரத்தை எப்படி இழுத்திழுத்து சொன்னால் கர்ஜிக்குமோ அதை போல இந்த சப்தமும் இருந்துதாம். வக்ஷஸ்தலேன வருணாலய ராஜகன்யாம் சம்பாவயதி. கீழே கூர்மாவதாரத்தின் போது ஸ்ரீதேவி நாச்சியார் கிடைத்தது பேசப்பட்டது. இப்ப இந்த அவதாரத்திலே நஷ்டா பூமிர் லப்யத்தே வராக வபுஷா, இழந்து போன பூமி பிராட்டியே வராகனாக திருவதாரம் பண்ணி எடுத்துக்கிறார். பூமிந்து சேஷாத்மனா சஹஸ்ரைஹி சிரோபி தததி. ஆதிசேஷனா இருந்துட்டு இந்த பூமியை முழுக்க பாத்தாள லோகத்திலிருந்து ஆதிசேஷன் தான் தரிக்கிறார். இது ஒரு பெரிய அண்டகட்டாகம். 50 கோடி விஸ்தீர்ணை அப்படின்னா 50 கோடி யோஜன தூரம். கீழே இருக்கிற 14வது லோகத்திலிருந்து மேல இருக்கிற பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரை மொத்தம் 14 லோகங்கள். சதுர்தச பவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம்னு ராமானுஜர் கத்தியத்திரயத்தில் சாதிக்கிறார். 7-14 லோகம்னு சொல்ற மூலியம். அதன் நீளம் உயரம் பார்த்தீங்கன்னா 50 கோடி யோஜனை. இது ஒரு அண்டகட்டாகம். இந்த அண்டகட்டாகத்துக்கு கீழே 30,000 யோஜனை இடைவெளி இருக்கும். அதுக்கு கீழே ஆதிசேஷன் தன் தலையில இந்த பூமியை தரிச்சுட்டு இருக்கார். கீழே ஆதிசேஷன் இருப்பார். அவருக்கு மேல 30,000 யோஜனை இடைவெளி இருக்கும். அதுக்கு மேல இந்த உருண்டை இமையோர் வாழ் தனி முட்டை என்ன ஆழ்வார் பாசுரம். மூட்டை வடிவத்துல இவ்வளவு பெரிய அண்டா இருக்கும். இதை போல பல்லாயிரக்கணக்கான அண்டகட்டாகங்கள். இந்த அண்டகட்டாகத்துக்கு ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பிரம்மா. இதை கொண்டு போய் நீருக்குள்ள ஒளித்து வைக்கவே தான் வராகன் திருவதாரம் பண்ணார். இப்ப இந்த அளவெல்லாத்தையும் ஒரு மாதிரி மனசுல கற்பனை பண்ணிட்டு வராகன் எவ்வளவு பெருசு இருந்திருப்பான்னு பாத்துக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப பெருசு பெருசுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ அது பெருசுங்கிறது நம்ம மனசுக்கு எட்டாத பெருசுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த அண்டக்கட்டாகமே 50 கோடி யோஜனை தூரம்னா இதை போல எத்தனை அண்டக்கட்டாகம் அதை தன்னுடைய பல்லுக்கு நுனியில ஒட்டிண்டு தூக்கணும்னால் அப்ப அந்த திருமேனி எவ்வளவு பெருசாக வளர்ந்திருக்கும். ஒரே வார்த்தை மகாவராக, பெருங்கழல். அதோட அழ்வார் நிறுத்திட்டார். இது என்ன நம்ம வர்ணிச்சாலும் தெரிய போறது இல்லை. அதனால ரொம்ப சுலபமா ஒருத்தரை பத்தி சொல்லிகிட்டே இருப்போம். நல்ல வித்வான், நல்ல பாடகர், பரம பக்தர், ஒன்னொன்னா சொல்லிகிட்டே இருப்போம். என்ன சொல்லியல் அவர் தான்னா இப்படின்னு முடிக்கிற இல்லையோ. இந்த அவர் தான்னா மேல பேசுறதுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். அதை போல வராக பெருமான் அவர் தான். நாம பல சொல்லி என் பேசி நாக்குத்தான் வலிக்க போறதே தவிர அவன் வைபவத்தை சொல்லி முடிச்சிட போறோமா? ஆயாலே தராம் ததசமுக்ஷிப்ய தராம் ஸ்வதம்ஷ்ட்ரியா மகாவராஹா ஸ்புடபத்மலோச்சனா. பெருமான் அப்படி அவதரிக்க யஸ்ய ஆயுத சதைகாம்சே விஸ்வசக்திரியம் ஸ்திதா. எத்தனை பெருமானுடைய வைபவம்னால் அவனுடைய பல கோடி ஒரு நுனி. அதாவது பெருமானுக்கு சக்தி இவ்வளவுன்னு வச்சுங்க. அதுல கோட்டியில் 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 ஒரு நுனியாலே ஜகத் அத்தனையும் ரட்சிக்கப்படுகிறது. விஸ்வசக்திரியம், இந்த விஸ்வத்தினுடைய சக்தி முழுக்க பெருமானுடைய சக்தியில் 10,000 10,000 10,000 ஒரு சிறு மடங்கு. அத்தால இது இத்தனையும் பெருமான் தான் தரித்து விடுகிறார். வராகாவதார காலே தத்குரிதம் ஜனஸ்தபஹ சத்த நிவாசினஸ்தே திரிபி பவித்ரைர் முனயோகிருணன் ஸ்ம. சாஸ்திர வாக்கியத்திலிருந்து உதாகரிக்கிறார். வராக பெருமான் அவதரித்த உடனே
பூஹு புவஹ சுஹ மஹ ஜனஹ தபஹ சத்தியம். அந்த லோகத்தில் இருக்கிற ரிஷிகள் சித்தர்கள் அனைவரும் பவித்திரம் பவித்திரம் பவித்திரம்னு 3 தரம் சொன்னாலாம். இந்த பெருமானுடைய அவதாரத்தால் உலகமே பவித்திரமாயிடுது பவித்திரமாயிடுது பவித்திரமாயிடுது. இதே போல சாந்தி பாடம் 3 தர சாந்தி சாந்தி சாந்தி. அதை போல பவித்திர பாடம் பவித்திரம் பவித்திரம் பவித்திரம்னு உலகமே பவித்திரமாக்கப்பட்டதுன்னு சாதிக்கிறார்கள் வராகப் பெருமானுடைய அவதாரத்திலே. இதையும் கண்டுகொண்டோம். மேலே ஸ்லோகத்தில் சில முக்கியமான அபிப்பிராயங்கள். குருகுரை குருகுருன்னு சப்தம் வருது. அது வேதம்ங்கிறதே சப்தத்தின் வழியாகவே வந்திருக்கோம் இல்லையோ. காதால கேட்டு கேட்டே தான் இன்னி வரைக்கும் வந்திருக்கு. உச்சாரணம் அனுச்சாரணம்னு சொல்லுவார்கள். ஆச்சாரியன் ஒரு தடவை சொல்லணும் இஷேத்வா, சிஷ்யன் உடனே இஷேத்வா இஷேத்வா, ஆச்சாரியன் ஊர்ஜேத்வா, சிஷ்யன் உடனே ஊர்ஜேத்வா ஊர்ஜேத்வா என உச்சாரணம் அனுச்சாரணம் இல்லையோ. இப்ப முதல்ல இந்த ஆச்சாரியன் பண்ண வேண்டிய உச்சாரணத்தை வராகன் பண்ணிவிட்டார். அதுதான் இந்த குரு குருங்கிற சப்தம். அவர் முன்னாடி முன்னுரு சொல்லிவிட்டார். இனிமே பின்னாடி இருக்கிறவாள்லாம் பின்னுரு சொல்லி வேதத்தை வளர்த்து கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காக குர்குர சப்தம். கோணாரவைகி அந்த சத்தம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுடுத்து. இப்போ பன்றிக்கு மூக்கு முக்கியம். அது எப்போ அந்த மூக்கை வெடைச்சு வெடைச்சு பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையோ. அதனால தான் கோணாரவைகின்னு சாதிக்கிறார். கோணாரவைகி ஜெகத்வியாபி. அந்த சத்தம் உலகத்திலையும் சென்று வியாபித்து விட்டது. அவ்வளவு உயரத்திலேன்னு அந்த சப்தத்தை கற்பனை பண்ணிங்கோ. நாம வெறும மூக்கை இழுத்து பார்த்துட்டு இந்த சத்தம் எங்கேயான்னு கேட்குமாலாம் நினைச்சுக்க கூடாது. அந்த உயரத்திலேருந்து போடுற அந்த சத்தம் எவ்வளவு தூரத்தை போய் அடையும். அதனாலதான் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற. அப்ப அது சொல்றதா நித்திய மண்டலத்திலே போய் அங்க இருக்க நித்திய முக்தர்களுடைய செவிப்பறையை கிழித்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீள், வராகாவதாரம் கீழே நடந்திருக்கே, இங்க உங்களுக்கு வேலை கிடையாதே, அங்க வந்து சேவிக்கிறத விட்டுட்டு இந்த வைகுண்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீள் அப்படின்னு இந்த சத்தம் அங்க போய் செவியை தொலைக்கிறது. பவித்ரீகிருத பிரம்மாண்ட பெருமான் இப்படி பவித்ரீகிருத உலகத்தையெல்லாம் புனிதமாக்கிவிட்டாரே. யார் என்ன பிரார்த்தித்ததற்காக இதை செய்தார்? இப்ப நாம் எல்லாரும் போய் ஏதான பெருமாள்கிட்ட நீ தான் வராகாவதாரம் பண்ணணும், வேதத்தை எல்லாம் தேடி கொடுக்கணும், பூமி பிராட்டியை தேடி கொடுக்கணும், ஒன்றும் பண்ணதா தெரியல. பூமாதேவி உள்ளுக்குள்ள போய் சிக்கி கொண்டாள். சிக்கின்றதை அவர் வெளியில கொண்டு வந்தாகணும். அதற்காக வராகாவதாரம் பண்ணிவிட்டார். அப்ப நாம பிரார்த்திக்காமலே இத்தனையும் செய்தாரோ இல்லையோ. இதைத்தான் நிர்வியாஜ கிருபான்னு சொல்லுவார்கள். நிர்வியாஜ நாம பிரார்த்திக்கல, ஒரு காரணம் கிடையாது, காரணமே அற்று பெருமான் ரட்சிக்கிறான். நாம பிரார்த்தித்து செய்தார்னால் அப்ப கேட்டதுக்கு செய்தேன்னு ஆயிடும், கொடுக்கல் வாங்கல் ஆயிடும். நாம பிரார்த்திக்காம தானே செய்தால் அப்ப ஆசையோட தாய் மகனுக்கு செய்கிறா போல இருக்கும். ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த தூங்குற குழந்தை எழுந்து கேட்டா தான் தாய் கொடுப்பலா? அது தூங்கிட்டே இருக்கிறச்சு அது கேட்கவே தெரியாத பருவத்தில் இவளே கொடுக்கிறாளோ இல்லையோ. அதே போலத்தான் பகவானும் எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணவாய் அனைவரையும் ரட்சித்தான். ஜெகந்தி ஜெகந்தி உலகங்களை அனிஷம் எப்போதும் ரட்சிக்க வேண்டும். வராகப் பெருமானோ கோபாயேத் அனிஷம் ஜெகந்தி குஹனா போத்ரி பவித்ரீகிருத பிரம்மாண்டா. இந்த பிரம்மாண்ட முழுக்க குர்குர சப்தத்தாலே பவித்திரமாக்கப்பட்டது. பிரளயோர்மி கோஷ குருபிர் கோணாரவைகி. பெருமாள் நடந்துட்டு இருக்கிறச்சே பக்கத்தில் இருக்கிற பிரளய சாகரம் ஒண்ணுக்கொண்ணு மோதினு ஹோன்னு பேரரைச்சல். அந்த பேரரைச்சல் சத்தமே இல்லைங்கிற அளவுக்கு குர்குர சப்தம். அவ்வளவு பெரிய ஒலியாலே பவித்ரீகிருத பிரம்மாண்டா யத்தம்ஷ்டாங்குர கோட்டி காட கடனா நிஷ்கம்ப நித்தியஸ்திதி. பெருமானுடைய எயிற்றில போய் பூமி பிராட்டி ஒட்டினுட்டா நகரல, அசையாம இருக்கணுமே. பாருங்க, நாம ஒரு பொருளை எடுக்கிறோம். பல பேருக்கு இந்த கைதவறுதல் பழக்கம் ரொம்ப அதிகம். எதை எடுத்தாலும் கீழே போடாம எடுத்து வைக்கவே மாட்டான். ஒரு தடவை எடுக்கிறச்சே அது விழும், விழுந்து எடுத்து வைக்கிறச்சே விழும். அதை போல பெருமாள் இங்க தூக்க பார்த்து நம்ம கணத்திலேருந்து சொம்ப போட்டுட்டு கூடையை விட்டு தூக்கணும்னு பார்த்துட்டு இருப்போம். அது 4 தரம் நழுவின்னு கீழே விழும். இவர் இருக்கிற வசரத்துக்கு இந்த பூமாதேவியை பாதி தூரம் தூக்கிட்டு நழுவி எல்லாம் கீழே விழுந்திருந்தா ஒன்றும் இல்லை, நாம எப்படி இருந்திருப்போம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உள்ளதானே நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ அவளுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ அதுக்குள்ள பூமிக்குள்ள நாம் இருக்கிறோம். அதனால நம்ம இடத்துல இருக்கிற கருணையாலே குத்தி எடுக்கும் போதே பூமாதேவியை நிலை பெற்று ஒட்டிவிட்டார். இனிமே அவர் நகரத்துக்கே வாய்ப்பில்லை. அதனாலதான் சொல்லும் போது நித்தியஸ்திதி நிஷ்கம்ப நித்தியஸ்திதி, நித்தியமா அங்கேயே ஒட்டினுட்டா போல இருந்துட்டாள். நிஷ்கம்ப நடுக்கம் இல்லாமல் பிரம்மஸ்தம்பம் அசௌதசௌ, பிரம்மஸ்தம்பம் தோற்றுவிக்கப்பட்டது. பகவானே அவதரித்து பகவானே ஜகத்தை சிருஷ்டிக்கிறதுங்கிறது அத்வாரக சிருஷ்டின்னு பேர். அவர் பிரம்மா மூலமா சிருஷ்டி செய்வதற்கு சத்வாரக சிருஷ்டின்னு பேர். ஒன்னுக்கு வெஷ்டி சிருஷ்டின்னு பேர், ஒன்னுக்கு சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். ஜகத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறார் பெருமாள். அப்ப பிரம்மாவை படைக்கிற வரைக்கும் பண்றதெல்லாம் சமஷ்டி சிருஷ்டி. அதாவது
பிரகிருதியிலேருந்து மகான் உருவாகி, மகான்லேருந்து அகங்காரம் உருவாகி, அகங்காரம் 3ஆ பிரிஞ்சுண்டு பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு, பஞ்சீகரணம் இது வரைக்கும் ஏற்படுத்துற வரைக்கும் சமஷ்டி சிருஷ்டி தானே பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஒரு அண்டகடாகத்தை உருவாக்கி அதில் ஒரு பிரம்மாவை நியமிச்சுட்டு இனிமே பிரம்மாவே நீர் பார்த்து சிருஷ்டித்து கொள்ளும் என்ன அவரிடத்துல விட்டுடுவார். அந்த பிரம்மாவை சிருஷ்டிச்சுட்டு மேற்கொண்டு அவர் பண்ண போறாருங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் முத்தக்கிழங்கில் முளை விட்டா போலே பூமாதேவியனிடத்திலிருந்து பிரம்மா முளை விட்டிருக்கார் என்று தெரிவிக்கிறார். அப்ப பெருமான் அவதரித்து இப்ப பிரம்மாவை படைச்சிட்டார். இனி பிரம்மா தன்னுடைய சாமர்த்தியத்தினால ஜெகத்தத்தனையும் படைக்க வேண்டும். அதனாலதான் முஸ்தேவ விஸ்வம்பரா பிரம்மஸ்தம்பம் அசௌதசௌ. அவளோ விஸ்வம்பரா, விஸ்வத்தையே தரிக்க கூடியவள். ஜெயசிகந்தனுடைய பாதுகா சாஸ்திரத்திலே இந்த விஸ்வம்பராங்கிற சப்தத்தை வச்சு ரொம்ப சமத்காரமா சாதித்தார். விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதாம் துவாம். பெருமாளுடைய பாதுகை இருக்கோ இல்லையோ, அதுக்கு என்ன பெருமை? விஸ்வத்தையெல்லாம் பூமாதேவி பரிக்கிறாள், விஸ்வம்பரா. விஸ்வம்பராவையே வராக பெருமான் பரிச்சுட்டார், விஸ்வம்பராபரஹா. விஸ்வம்பரையே பரிக்கிறவர். விஸ்வம்பராபரனான பெருமானையும் பாதுக பரிக்கிறது இல்லையோ. விஸ்வம்பரஸ்ய வகனேன பரீட்சிதான் துவாம். அப்ப இத்தனை பேரோட பாதுகைக்கு தான் ஏற்ற முட்டார். ஏன்னா அவரையும் சேர்த்து வச்சு இவர் பரிக்கிறார் இல்லையோ. பாதுகைன்னா வேற யாரும் இல்லை, நம்மாழ்வார் தான் பாதுகை. ஏன்னா பெருமானுடைய ஸ்ரீ சட்டாரியாய் பாதுகா உருவத்திலேயே ஆழ்வார் இருக்கிறபடியால் அதனாலதான் ஒரு நாளும் கோவில் பொறிச்சே தலையை குறிஞ்சி வாங்கிக்கிறோம் இல்லையோ. அந்த சட்டாரிக்கு மேல 2 பாதுகை வச்சிருக்கு பார்த்தீங்களா. பெருமானுடைய பாதுகையே தான் ஸ்ரீ சட்டாரி. அதனாலே நாம எதை இப்ப தலையால வாங்கிக்கிறோம்? உலகத்தை தரிக்கிற பூமி பிராட்டிய தரித்த வராகப் பெருமான தரிக்கிற நம்மாழ்வார தலையால வாங்கிக்கிறோம். இப்ப நமக்கு என்ன பெருமைன்னா அந்த ஆழ்வாரையும் சேர்த்து இப்ப நம்ம தரிச்சிட்டோம் இல்லையோ. ஆழ்வாரை நம்ம உள்ளத்துக்குள்ள வச்சுட்டோம்னா இவ எல்லாரை விடவே நமக்கு தான் பெருமை. இப்போ அதனால இந்த பெருமை அடையிறதுல குறவே இல்லை. நல்லா தைரியமா வாங்கிக்கலாம் அந்த பெருமையை. ஏன்னா நமக்குன்னு படிச்சிருக்கோம் பணக்காரன்னு பெருமை சொன்னதான் கூடாதுன்னு மறுத்துடணும். ஒரு பெரியவருடைய சம்பந்தத்தை இட்டு உனக்கு பெருமை இருக்குன்னு சொன்னா தாராளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப விஸ்வம்பரா பிராட்டி கோபாயேத் அனிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரீ கிருத பிரம்மாண்டா பிரளயோர்மி கோஷ குருபிர் கோணார் அவைர் குர்குரை யத்ரம்ஷ்ட்ராங்குர கோட்டி காட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதி பிரம்மஸ்தம்பமசௌதசௌ பகவதி முஸ்தேவ விஸ்வம்பரா என்பது 4வது ஸ்லோகம். வராகப் பெருமானை தரிசித்துக் கொண்டு இனி அடுத்த அவதாரத்துக்கு செல்வோம்.